ஒரு நாளும் மறக்க மாட்டோம். கடைசி வரையும் மறக்க மாட்டேன். நீங்கள் எவ்வளவு உதவி செய்தீங்க, கடைசி வரையும் மறக்க மாட்டேன். அதான் நானும் மறக்க நீங்களும் கடைசி வரையும் மறக்க மாட்டேன். அந்த மனசுல இந்த குற்றம் இல்லாம சொல்றோம். இன்னும் செய்தாரு ஒருத்தர் அவர் நானும் நன்னியம் செய்தீர்கள். யார் உங்களுக்கு கூடாது செய்தாலும் நீங்கள் அவைக்கு நல்லா செய்றீங்க தெரியும். நாங்கள் எப்போ நல்லதான் செய்து கொண்டு இருக்கிறோம். கஷ்டப்படுத்த மாட்டோம். என்னட்ட வந்ததும் அதே மாதிரி கடிக்கிறானே. இங்கதான் இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க மறக்க கூடாதுன்னு. நீங்க நிச்சயமா மறந்துட்டு மாட்டீங்க நிச்சயமா. ஆனா அதே மாதிரி நீங்கள் செய்த நாங்களும் மறக்கல. ஆனா ஒரு நாளும் நன்றி செய்தவே மறக்காதீங்க. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பேரும் இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்டா யார் காரணம்? சும்மா வந்ததில்ல உதவி வந்தேன் அப்படி சொல்லாதீங்கப்பா. ஏதோ உதவிக்கிட்டு வந்திருக்கணும். அப்பா வேலை செய்யப்பா. இன்னும் நீங்க தெரிஞ்சுங்கப்பா. சரி, அவையில் எங்கள்கிட்ட தேடி வந்துக்கிறதில்ல. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி இன்னா செய்தாரு ஒருத்தர் அவர்னாலும் நன்றி அடுத்து நல்லதை செய்வோம். நாங்கள் எல்லாருக்கும் நல்லதை செய்வோம். அவர் தாங்க செய்த பிள்ளைய உணர்ந்து வந்திருக்கிறேன். அதை குத்தி காட்டாங்க ஒரு நாளும் ப்ளீஸ், குத்தி காட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் பிளவுக்காண்டி சொல்லி இல்லை, ஒரு அட்வைஸ் பண்ணி சொல்றேன். நான் இப்ப நான் நல்லா வந்துட்டு குத்தி காட்டேன். ஒரு நாளும் என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகன். ஒரு நாளும் செய் நன்றி மறக்காங்க. உங்களை நல்லாக்குனவைகளை ஒரு காலத்துல நீங்க மறக்காங்க. அப்படி மறக்காதபடி நான் எங்கேயோ விதைச்சதுன்னா ஒரு நாளுமே எனக்கு அவர் செய்வார் இவர் செய்வார் இந்த கோயில் கட்டி கும்பிடுவேன் செய்ய இல்லை சொன்னா நம்ப மாட்டீங்க பிள்ளைகள். நான் இருக்கா கொட்டையனாக ஒரு வீட்டை பண்ணி இந்த படத்தை சாமி படத்தோட வச்சு மாலை போட்டுக்கூடாது. நான் ஓங்கி போனது இந்த செத்தாக்களுக்குள்ள போறேன்னா எங்களுக்கு என்ன இந்த படத்தை வச்சு கும்பிடுறீங்க. நீங்கள் எங்களுக்கு தெய்வம். எங்களோட கடைசி மகனை கனடாக்கு அனுப்பி இன்றைக்கு நாங்கள் ஒரு முந்தி ஒரு கொட்டிலுக்கு இன்றைக்கு ஒரு கல்வெட்டில் இருக்குன்னா நீங்களாம் காரணம். 2 வருஷத்தால போறேன் கத்தியால குத்து வேண்டு தீர்க்கிறாங்க. 2வது மகனை கொண்டு நாங்கள் இடையில விட்டுட்டாங்க. அப்ப இது ஏஜென்சின்னு எல்லாரும் ஏஜென்சி பிள்ளை சொல்றது. பிள்ளை செய்யணும் ஒரு ஏஜென்சியும் பாரு இல்லையா ஐயா. எங்களுக்கு நன்மை பெறும் கஷ்டப்பட்டு நான் நல்லா இருக்க எல்லாருக்கும் உதவி செய்வேன். இந்த கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஒரு நாளும் நீங்க நல்லா வந்ததுக்கு யாரு காரணமோ அவையில மறக்காதீங்க. இது உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு தான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு யாராரு எந்த வகையில உதவி செய்யணுமோ அவையில ஒரு காலம் மறக்காதீங்க. பிரான்சைஸும் கிடைக்காது, இதை எடுத்துட்டு போகும். தந்ததை எடுத்து கொண்டு வரீங்க. உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த ஒரு சமூக நாடகமாக அந்த நாடகம் அமைந்திருந்தது. அந்த நாடகத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களும் தங்கள் பாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து அழகாக அந்த நாடகத்தை வழங்கியிருந்தார்கள். நாடகத்தின் கதை, வசனம், இயக்கம் கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன். அவர்களுக்குரிய பரிசினை இந்த நாடகத்துக்கு அனுசரணை வழங்கிய திரு துரைரட்னம் சோமசுந்தரம் அவர்கள் வழங்குவார். திரு துரைரட்னம் சோமசுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக நல்வாய்ப்பு சீட்டெழுப்பி இருக்கின்றது. எனவே பொறுமையாக அமருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. அடுத்து எமது மன்ற இணையதள தொழில்நுட்ப உதவி செய்து வரும் திரு விமலராஜா குலசேகரம் அவர்களுக்குரிய பரிசினை தலைவர் வழங்குவார். விமலராஜா குலசேகரம். அடுத்து மலர் அட்டைப்பட வடிவமைப்பு, விளம்பர வடிவமைப்பு செய்து உதவி வரும் திரு திருமாறன் கணேசன் அவர்களுக்குரிய பரிசு. அந்த பரிசினை பெறுவதற்கு தருணிகா பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவருடைய பிறாமகள் செல்வி தருணிகா பாலசுப்ரமணியம். அடுத்து மலருக்குரிய விளம்பர வடிவமைப்பு செய்து உதவிய திருமதி தில்லைராணி யோகராஜா.
திருமதி தில்லை ராணி யோகராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்து அதிகூடிய மன்ற அங்கத்தவர்களை இணைத்துக் கொண்ட மன்ற நிர்வாக சபை உறுப்பினர் திருமதி தயாநிதி திருக்குமார் அவர்களுக்குரிய பரிசு. திருமதி தயாநிதி திருக்குமார். அடுத்து நல்வாய்ப்பு சீட்டிழுப்பு நடைபெற இருக்கின்றது. 2 சீட்டிழுப்பு நடைபெற இருக்கின்றது. ஒன்று மண்டபத்தினுள் நேரத்திற்கு நுழைந்தவர்களுடைய அனுமதி சீட்டுகள் குலுக்கப்படும். வெற்றி பெற்ற இலக்கம் 0032. 0032. மண்டபத்தினுள் நேரத்துக்குள் நுழைந்தவர்களுக்குரிய அனுமதி சீட்டினை குலுக்க எப்போது பெற்ற நம்பர், வெற்றி பெற்ற நம்பர் 0032. Zero 138. 0138. அனுமதி சீட்டிலக்கம் 0138. அடுத்தது 0077. 0077. 0039. 0118. 0118. 0025. 'அனுசரணையில் ஐபேட் ஒன்று பரிசாக வழங்கப்படுகின்றது.
0735 அடுத்து அடுத்து மலர் வடிவமைப்பு செய்த திரு வேலுப்பிள்ளை ராஜேந்திரம் அவர்களுக்குரிய பரிசினை தலைவர் திரு தம்பியா பரமானந்தராஜா அவர்கள் வழங்குவார். அடுத்து தயாநிதி திருக்குமார். அதுக்கடுத்து கிருஷ்ணவேணி சோதிநாதன் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் எங்களுக்கு எழுத்து வடிவமைப்பு செய்வதற்கு புத்தக எழுத்துகள் செய்வதற்கு மிகவும் உதவி புரிந்தவர் கிருஷ்ணவேணி சோதிநாதன். நிகழ்ச்சியை இதுவரையும் பொறுமையாக இருந்து பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.